11 வருடங்களாக சேர்ந்து வாழ்ந்த கணவன் மனைவி தங்களுடைய வாழ்க்கையை திடீர்னு முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு விஷயந்தான் ஜிவி பிரகாஷ்குமார் சாருக்கும் சைந்தவி மேமுக்கும் நடந்திருக்குது. இந்த விவாகரத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டாலும், அதாவது எங்களுக்கு ஸ்பேஸ் வேணும், எங்கள் பொண்ணுக்காக நாங்கள் கோ பேரண்டிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ விஷயங்கள் சொன்னாலும், ஜிவி பிரகாஷ்குமாரோட எக்ஸ் வைஃப் அப்படின்னு சொல்லிட்டு சைந்தவி மேம் சொல்கிறது கூட அவங்களோட ஃபேன்ஸால் தாங்கிக்க முடியல. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது அப்படிங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கோர்ட்டில் ஃபைனலாக 2 பேருமே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் டிவோர்ஸ் வாங்கியிருப்பாங்க. அந்த விஷயத்தில் 2 பேருமே கடைசியாக கோர்ட்டில் பிரிஞ்சு போகும்போது அவங்க 2 பேருக்கும் நடந்த அந்த சுவாரஸ்யமான அந்த விவாதம் மற்றும் கண்கலங்க வச்சது மட்டும்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா அங்கே இருக்கிறவங்களே கிட்டத்தட்ட வக்கீல், அங்கே கூட வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற எல்லாருமே கண்கலங்க வச்சிருக்குது சைந்தவி மேமோட பிஹேவியர். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சைந்தவி மேமும் ஜிவி பிரகாஷாரும் கிட்டத்தட்ட 11 இயர்ஸ்க்கு மேலே லவ் பண்ணாங்க. இப்போ கிட்டத்தட்ட 11 இயர்ஸ்க்கு மேலே மேரேஜ் லைஃப்பில் சேர்ந்துருக்காங்க. அவங்களுக்கு 5 வயசில் அன்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தையும் இருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயமே 2 பேரும் மியூச்சுவல் இதில் தான் டிவோர்ஸ் பண்ணுறாங்க. அந்த வகையில் சைந்தவி மேம் வந்து கோர்ட்டில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மியூச்சுவல் டிவோர்ஸ்க்கு உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டதுக்கு சரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைய ஜிவி பிரகாஷ்குமார் வந்து வீக்லி ஒன்ஸ் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிவி பிரகாஷ்குமார் கிட்ட சைந்தவி மேம் கிட்டேயே அன்வி இருக்குது, உங்கள் குழந்தை இருக்கிறதுல உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு, என்னை விட அன்வி கிட்ட இருக்கிறது நான் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த விஷயமே எல்லாருமே கண்கலங்க வச்சிருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெளியில் வந்தவுடனே 2 பேரும் செப்பரேட்டான காரில் வந்திருந்தாலும் போகும்போது 2 பேருமே ஒன்றா போயிருக்காங்க. ஜிவி பிரகாஷ்குமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சைந்தவி நீ என்னுடைய கார்லேயே வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுருக்காரு. உடனே வந்து அவங்க காரில் ஏற போனவங்க ரிட்டன் வந்து ஜிவி பிரகாஷ்குமார் கூட வந்திருக்காங்க. டிவோர்ஸே ஆச்சு. ஆனால் ஜிவி சொன்ன ஒரே வார்த்தைக்காக மறுபடியும் அவங்க கூட ஒரே காரில் சைந்தவி மேம் போன விஷயம் தான் எல்லாரையுமே கண்கலங்க வச்சுது. இவ்வளோ அழகான ஒரு தம்பதிக்கு திடீர்னு விவாகரத்து அப்படிங்கிறது அவங்க ஃபேன்ஸால் மட்டும் இல்லை, அவங்க ஃப்ரெண்ட்ஸாலையுமே தாங்கிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அது மட்டும் கிடையாது, ஜிவி சார் வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டிவோர்ஸ் விஷயத்தால் எந்த விதமான டிமாண்டுமே சைந்தவி எனக்கு பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிறது எங்களுக்கு நாங்களே கொடுத்துக்கிட்ட ஸ்பேஸ். தயவுசெய்து இந்த விஷயத்தில் சைந்தவி பற்றி தப்பாக பேசாதீங்க. ஏன்னா சைந்தவி மாதிரி ஒரு குட் சோலை யாராலையுமே பார்க்க முடியாது. மேரேஜ், அவள் ஒய்ஃப் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவள் என்னுடைய ரொம்ப பெஸ்ட் அண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வெல்விஷர். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய மொத்த லைஃபாகவும் நான் அவளை பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய குழந்தையோட அம்மா அப்படிங்கிற பட்சத்தில் சைந்தவி டிமாண்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜீவனாம்சமாக அத்தனை கோடி வாங்கினாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மியூச்சுவல் டிவோர்ஸை நாங்கள் 2 பேரும் கலந்து பேசி தான் வாங்கியிருந்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஜிவி பிரகாஷ் ஓப்பனாக அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் ஜிவி பிரகாஷ்குமாரோட ஃபேனாக இருந்தீங்களா? மறக்காம நான் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டை கொடுத்துட்டு போங்க.